மூளை உள்ள வேலை செய்யாது, ஞாபக சக்தி இருக்காது, தெளிவாக யோசிக்க முடியாது, இதெல்லாமே ரொம்ப பிரச்சனையாக ஆரம்பிக்கும். மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கலாம், எலும்புகள் போன்ஸ் எல்லாம் வீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம உடம்புக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். சரி, இந்த மினரல்ஸோட சோர்ஸ் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு இடத்துல தான் இதோட சோர்ஸ்ங்கிறது அதிகமா இருக்கும். ஒண்ணு பூமி, நிலத்துல இதோட சோர்ஸ்ங்கிறது அதிகம். ரெண்டாவது நம்ம குடிக்கிற தண்ணி, ரெண்டுத்துல தான் இதோட சோர்ஸ்ங்கிறது அதிகம். ஆனா நீங்க நிலத்துல மினரல்ஸ் இருக்கா? இல்ல. இருந்ததுன்னா ஏன் நீங்க உரங்கள் போடுறான், பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க முக்கால்வாசி நம்ம குடிக்கிற தண்ணியெல்லாம் பாட்டில் வாட்டர் இல்லைன்னா கேன், 20 லிட்டர் கேன் இதுதான் நம்ம குடிக்கிறோம். அப்போ தண்ணியிலே மினரல்ஸ் இல்லை. அப்ப அடிப்படை சோர்ஸ்ல இருந்து நமக்கு மினரல்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஆனா மினரல்ஸ் உலகத்திலே எங்க நிறைய இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சால்ட் லேக் ஆஃப் உத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சால்ட் லேக் ஆஃப் உத்தா தான் 80க்கும் மேற்பட்ட மினரல்ஸ் ஹியூமன் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் கிரேட்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய மினரல்ஸ் 80க்கும் மேற்பட்ட மினரல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கிற சால்ட் லேக் ஆஃப் உத்தால இருந்து இந்தியாவில் டைரக்டா ஒரு கம்பெனிக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கலாம். வெஸ்டீஜுக்காக மட்டும்தான் கான்சென்ட்ரேட்டட் மினரல் ட்ராப்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ல 80+ ஹியூமன் கிரேட் மினரல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு நாளும் மினரல்ஸோட பற்றாக்குறை, உடம்புக்கு பற்றாக்குறை நிவர்த்தி செய்யறது தான் இந்த சிஎம்டிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ சிஎம்டி ஒரு நாளைக்கு ஒரு நாள்ல 1 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணியில 7 டிராப் வரும். ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்? குறைஞ்சது 3 லிட்டர். அப்போ ஒரு நாளைக்கு 21 டிராப். 1 லிட்டர் தண்ணியில 7 டிராப், 3 லிட்டர், 21 டிராப் ஒரு நாளைக்கு இதை நம்ம பயன்படுத்தணும். ஜென்ரலா 18 வயசுக்கு மேலதான் பண்றது. அது கீழே மினரல்ஸ் அவ்வளவு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ மினரல்ஸ் போலதான் இன்னொரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து விட்டமின்ஸ் அப்படின்னு பேர். இந்த விட்டமின்ஸ் என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம எல்லாமே இப்ப வாய் வழியாக தான் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? இப்ப வாய் வழியா நம்ம சாப்பிடும்போது 20% தான் நம்ம உடம்புக்குள்ள அப்சார்ப்ஷன் இருக்கு. நம்ம உடம்பு 20% மட்டும் தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் கேப்சூல் ரொம்ப பெருசா இருக்கு சார், டேப்லெட் கசக்குது சார், எனக்கு உழுந்ததுல எப்போதுமே பிரச்சனை இருக்கு சார், நான் காலையில கிளம்புனா நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன், என்னால சப்ளிமெண்ட்லாம் சாப்பிட முடியாது சார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்க. எடுத்துக்கிட்டாலே 20% தான் கிடைக்கும். ஆனா நிறைய பேர் காரணம் சொல்லி எடுக்கிறதே இல்லை. அப்ப என்னாச்சு, விட்டமின்ஸும் போச்சு. அப்ப அது நம்ம கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எப்படி மினரல்ஸோட பற்றாக்குறை ப்ராப்ளம் ஏற்படுமோ அதே போலதான் விட்டமின்ஸோட பற்றாக்குறை தான் இன்னைக்கு சுகர், பிபில ஆரம்பிச்சு நிறைய நோய்கள் உருவாகிறதுக்கான ஒரு காரணம். அப்ப இந்த விட்டமின்ஸும் நமக்கு தேவை. பட் நார்மலா இப்ப நமக்கு பழக்கமான ஒரு மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வாயில எடுக்கிறோம், இது வயிற்றுக்கு போகணும், வயிற்றுல செரிமானமாகும், செரிமானமாகி சிறுகுடலுக்கு போகும், சிறுகுடல இருந்து கல்லீரலுக்கு போகும், கல்லீரல இருந்து ரத்தத்தின் வழியாக நம்ம உடம்பு முழுக்க இந்த ஊட்டச்சத்துக்கு போகும். இதுதான் நார்மலா போகக்கூடிய ஒரு ரூட். நார்மலா ஒரு ஃபுட் எடுத்துட்டா அது செரிமானமாக எத்தனை மணி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க? 4 மணி நேரம் இல்லையா? உணவு செரிமானமாக 4 மணி நேரம். ஏன்னா இதுதான் கண்டிஷன். வயிறுக்கு போகணும், குடலுக்கு போகணும், கல்லீரலுக்கு போகணும், அதுக்கப்புறம் ரத்தத்துல போய் அப்புறம் எல்லா உறுப்புகளுக்கும் போகணும்னா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் டைம் எடுக்கும். ஆனா பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி சப்ளி ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இவங்க ரிசர்ச்ல கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா, நாக்கு கீழே சப்லிங்குவல் அப்படின்னா நாக்கு கீழே, அப்ப நாக்கு கீழே இது கொடுக்கறதுனால 90% இதோட அப்சார்ப்ஷன் இருக்கும். அவங்களோட அந்த கண்டுபிடிப்பு சப்ளி ஸ்ப்ரே அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கம்பெனி இந்தியாவில் ஒரே ஒரு கம்பெனிக்கு தான் இந்த ஃபார்முலேஷன் கொடுத்தாங்க. அது பிரஸ்டீஜ்க்காக. விட்டமின் சி அப்படின்னு சொல்லி விட்டமின் சி 3 விஷயத்துக்கு தேவை. ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், ரெண்டாவது விட்டமின் சிங்கிறது அடிக்கடி சளி பிடிக்கும், இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும், இல்லை கோல்டு பிடிக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிற அலர்ஜி கண்டிஷன்ஸ்ல விட்டமின் சி வேணும். மூணாவது போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னா விட்டமின் சி. ஸோ இந்த 3 விஷயத்துக்கு விட்டமின் சி நமக்கு வேணும். அப்போ ஒரு நாளைக்கு 3 ஸ்ப்ரே, நாக்கு கடியில ஸ்ப்ரே. சார் 3 ஸ்ப்ரே ஒரே நேரம் அடிக்கலாமா, இல்லை தள்ளி அடிக்கணுமா அப்படின்னா எப்படி வேணா ப்ராப்ளம் கிடையாது. ஒரு நாளைக்கு 3 ஸ்ப்ரே. ஏன்னா ஆவரேஜா 80 மில்லிகிராம்ஸ் நமக்கு விட்டமின் சி ஒரு நாளைக்கு வேணும். ரெண்டாவது விட்டமின் B12. விட்டமின் B12 3 விஷயத்துக்காக நமக்கு தேவை. முதல் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றோம், ரத்தம், ரத்தத்தோட அளவு